பெண்ணுக்கு வந்து நம்மளும் சம்பாதிக்கிறோம், நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு வந்து. வணக்கம், என் பேர் மிஸ்ஸஸ் லக்ஷ்மிகாந்தம். நாங்கள் வந்து கருடா அனிமல் ஃபீடு என்ற பேரில் மாட்டுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பருத்தி புண்ணாக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்கு, மாட்டுக்கு தேவையான உணவு. அதுதான் மெயின் உணவு. கலப்பு தீவனம் பண்ணுறோம். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாயில்லா ஜீவனுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கணும். மெயின் மோட்டிவ் அதுதான் எங்களுக்கு. ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்க்கும்போது விலையில தான் எங்களுக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் வரும். அது நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம்னா, குவாலிட்டி தான் எங்களோட மெயின் மோட்டோ. அந்த குவாலிட்டிக்கு எப்படி கஸ்டமர்ஸ் வராங்களோ, காம்படிஷனுக்கு மீட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பெண்ணுக்கு வந்து நம்மளும் சம்பாதிக்கிறோம், நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற விதமாக நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணுறோன்றப்ப அது நம்மளால இன்னும் தைரியமாக செய்ய முடியும். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம சோம்பேறியாக இருக்கணும்னு நினச்சா சோம்பேறியாகவே இருக்கலாம். மிஷினரிஸ் போட்டிருக்கோம்னா இதுக்கும் நாங்கள் வந்து முதல் போட்டு எல்லாத்தையும் பேங்க் மூலமாகவும் நாங்கள் லோன்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹிட்லர் வந்து சொன்ன கோட்டு தான், ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும், அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து பறந்து போகணும். பறக்க முடியலையா நடந்து போகணும், இல்லையா தவழ்ந்தாது போகணும். வந்து இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோன்றது தான் முக்கியம். ரேடியோ சிட்டியோட பென்ட்ரப்ரனரில் என்னை ஒரு ஆண்டர்பிரனராக செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.